பரந்த மொழிகளுக்கிடையே சிறந்தே பிறந்த என் தாய்மொழியாம் தமிழை வணங்கி தங்க தமிழ் மொழியில் தொடங்குகிறேன் எனது அனைவருக்கும் எனது அன்பின் வணக்கம். ஏழுவத்தின் படிக்கட்டு எடுத்து வைப்பை தமிழ் முட்டு அதில் இருக்கும் பிழையிட்டு சிறுநாய் என்னை போட்டுக்கள் நன்மனம் விட்டு நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் பெரியோரை மதித்து போற்றுவோம். பாட்டு கூறிய கதைகளில் உருவானதே என் குழந்தை உலகம். தாத்தா தோல்தானே என் தங்கரதம், அன்னையின் மடிதானே என் தலையணை, தந்தையின் அன்புதானே என் அகிலம். நீர் இல்லையே இவ்வுலகில்லை, நீங்கள் இல்லையே என் வாழ்க்கை இல்லை. இவர்களின் அன்பை அளக்கும் அளவுகோலும் என்னிடம் இல்லை. இவர்கள் மட்டுமின்றி எனக்கு இன்னொரு உலகம் உள்ளது என்றால் அது எனது ஆசிரியர் பெருமக்களே. இந்த அன்புமிக்க உறவுகளால் தான் நான் என் வாழ்வில் புதுமை படிக்கப் போகிறேன். ஆம், நம் பெரியோர்கள் உண்மையிலே மதிப்பற்றவர்கள் தான். அவர்களோடு உறவு கொண்டு அவர்கள் வழி நடப்பது நமக்கு மிகப்பெரிய வலிமையாக அமையும். இதைத்தான் வள்ளுவரும் தம்மீர் பெரியார் தம்மரா உணவுதல் அண்மையும் நாங்களே என்று கூறுகிறார். விண்ணையும் மண்ணையும் படைத்து அதில் அனைத்து உயிர்களையும் படித்து அதில் உன்னத படைப்பாக மனிதனை படைத்துள்ளான் இறைவன். எனவே மாணவராகிய நாம் எவரையும் இழிவாக கருதாமல் வயது முடிந்தவர்கள், சான்றோர்கள், கல்வியாளர்கள், பெற்றோர்கள் என்ற அனைவருக்கும் மதிப்பளிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இன்றோ இந்த நவீன யுகத்தில் வாழ்கின்ற மக்களிடையே பெரியோர்களை மதிப்பதும் அவர்கள் சொல் கேட்பதும் மிகவும் குறைந்துவிட்டது என்றே கூறலாம். செல்போனிலும் முகநூலிலும் வாட்ஸ்அப்பிலும் தொலைக்காட்சியிலும் நேரத்தை செலவிடுகின்ற மக்களே, உங்களை பெற்றெடுத்த தந்தையோடும் தாயோடும் நேரத்தை செலவிடுகின்றீர்களா என்று சற்றே யோசித்து பாருங்கள். அவர்கள் எதிர்பார்க்கும் அன்பையும் அரவணைப்பையும் மரியாதையும் அவர்களுக்கு கொடுக்க தயங்காதீர்கள். நம் பெரியோர்கள் நமது பண்பாடுகளின் இருப்பிடம், நம் குடும்பத்தின் பல்கலைக்கழகம், நினைவு பெட்டகத்தில் புதைத்து கிடக்கும் பழங்கால நூல்களில் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய படைமொழி பொக்கிஷங்கள். நம்